ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு யோகா ஹாஸ்பிட்டல் வந்துட்டேங்க. ஏன்னா, இது ஒரு 10 செட்டிங் பண்ணணும் இல்லையா? மார்னிங் பிளட் டெஸ்ட் குடுத்துட்டேன். அங்கே ஹெச்பி எல்லாமே ஃப்ரீயா தாங்க பண்ணாங்க டெஸ்ட்டு. ஸோ குடுத்துட்டு ரிப்போர்ட் நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தேன், என்னடா செய்றதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப கடுப்பா இருந்தது. ஸோ மீன் மேக்கரும், இந்த பாஸ்தாவும் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பாஸ்தா வச்சு இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு, பாஸ்தா தாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டேன். இது நார்மலா ரொம்ப வீட்ல இருக்க சிம்பிளான வெஜிடபிள் வச்சு வெறும் கேரட் மட்டும் தான் இருந்தது. வெங்காயம், தக்காளி, கேரட் இதெல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் மாரி பண்ணிக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாரி எடுத்துட்டு, அதில 2 முட்டைய உடைச்சு ஊத்திட்டேன். கூடவே வந்து ஒரு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், இது கொஞ்சம் ஸ்பைசிக்காக வந்து செஸ்வான் சாஸ் இருக்கு இல்லையா? அது அண்ட் வந்து பாஸ்தா மசாலா. இது எல்லாமே அன்ஹெல்த்தி தான். சும்மா நான் செய்றேன். ஏதோ எங்க வீட்ல எதுவுமே இல்லையேன்றதுக்காக ஒரு காரசாரமா சாப்பிடணுமே டெம்ப்டடிங்கா இருந்ததுனால செய்றேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சோயா சாஸும் ஊற்றிட்டு வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டுட்டேன். இது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வந்து கூல் டவுன் பண்ணிக்கணும், சில் வாட்டரை ஊற்றி. அப்போ தான் வந்து நம்ம பளபளன்னு இருக்கும். நல்ல ஒரு ரொம்ப வேக விடக்கூடாது. லைட்டாக வேகும் போதே எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிரும் அண்ட் மாவு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா இதை எடுத்து என்ன பண்ணேன், நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். கூடவே உப்பு காரம் பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காலையிலேயே சுட சுட இது மாதிரி சாப்பிட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் இதெல்லாம் டெய்லியும் சாப்பிடக்கூடாது, ரேராகவும் சாப்பிடக்கூடாது. விஷம் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டாலும் விஷம் தானே அப்படி தான் இருந்தது எனக்கு. டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணோன்னே இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குச்சே, நமக்கு இன்னும் நம்ம எத்தனை வருஷம் இருக்க போகிறோம் தெரியலையேடா, இதெல்லாம் சாப்பிட்றோமேன்ற மாதிரி இருந்தது. அண்டு சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மேகி இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.